அதாவது தொடர்ந்து பவர் கட்டு போன் பண்ணா சுவிச் ஆஃப் செய்யும் அதிகாரிகள். கொஞ்சம் கேஸ் ஃபேக்ட் பார்ப்போம். ஏன்னா வந்து சென்னையில வந்து மேடவாக்கம் வெள்ளிவாக்கம் இது போன்ற பல இடங்கள்ல வந்து கடந்த 15 நாட்கள்ல நைட் நேரத்துல வந்து பவர் கட் ஆகிட்டு வந்திருக்கு. அதுவும் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம். இதனால மக்கள் வந்து கொந்தளிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதாவது கொண்டு போய் கொடுக்க போனா அங்க ஆபீசர் இல்லையே சொல்றதும், ஆபீசர் கால் பண்ணா போன் சுவிச் ஆஃப் பண்றதும் இது போன்ற சைட்ல வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம காசு கொடுத்து கரண்ட் வாங்குற கன்சியூமர் இப்படி பவர் கட் பண்றத போய் எடுத்து கேள்வி கேட்டா அதிகாரி வந்து அலட்சியமா ப்ராப்பரான பதில் சொல்லாம இது சட்டப்படி சேவை குறைபாடு எனப்படும். அதிகாரில வந்து பொறுப்பாக்குறதுக்கு 3 சட்ட வழிகள் இருக்கு. நான் சொல்றேன். அதை ஃபர்ஸ்ட் மினிமம் ஹெல்ப் லைன் 1912. அதாவது எங்க ஒரு பவர் கட் பிரச்சனை இருந்தாலும் இந்த நம்பர் கால் பண்ணி போராளிக்கலாம். போராடுறதுக்கு அப்புறம் ஒரு டிக்கெட் நம்பர் கொடுப்பாங்க. அதை வந்து ஒரு எவிடன்ஸ் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பிரச்சனை தெரியலையா அடுத்து ரெண்டாவது வந்து கன்சியூமர் கிரீவன்ஸ் அட்ரஸல் ஃபார்ம், அதாவது குறை தீர்க்கும் மன்றத்துல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அகார்டிங் டு செக்ஷன் 42(2) ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003 கீழ வந்து உள்ளூர் பொறியாளர் வந்து நடவடிக்கை ப்ராப்பரா எடுக்கலைன்னா அதுக்கு அடுத்து நீங்க அதாவது மேற்பார்வை பொறியாளர்கிட்ட வந்து நீங்க கம்ப்ளைண்ட் ரிட்டர்ன்ல கொடுக்கலாம். அவங்களும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கொடுக்கலனா ஃபைனல் ஆப்ஷனா கோர்ட்டுக்கு போறதா, கன்சியூமர் கோர்ட்ல போய் கேஸ் ஃபைல் பண்றதா. தொடர்ந்து அலட்சியமா பதில் சொன்னது, இதனால வந்து மன உளைச்சல், மின்சார பொருட்கள் சேதம் அடைஞ்சது, இதெல்லாம் வந்து கோர்ட்ல ஒரு எவிடன்ஸா கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி மின்வாரியத்திடமிருந்து முழு இழப்பீடு வாங்குறதுக்கு முழு உரிமை உண்டு. உரிமையில கேட்கறதுக்கு தயங்காதீங்க. சட்டம் நமக்கானது. இது போன்ற முக்கிய தகவலை வந்து உங்க ஏரியா குரூப்ல ஷேர் பண்ணுங்க. சட்டப்படி தேர்வு காணுங்க. வன்முறையை கையில் எடுக்காதீங்க. இது போன்ற சட்ட விழிப்புணர்வு வீடியோக்கு கிரீன் ஆப்பிள் அட்வைஸ் ஃபாலோ பண்ணுங்க. எது டவுட் இருந்தா DM கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு லீகல் எக்ஸ்பிளைன் பண்றேன்.